இவன் ஃபிட்டா தானே இருக்கான், இவனுக்கு என்னடா பாடி ஷேம் பத்தி தெரியும்னு சொல்லலாம். பிரசன்ட்டை தான் அவங்க பாக்குறாங்க, பாஸ்ட் என்னன்னு யாருக்குமே தெரியாது. நீ பாஸ்ட்ல எப்படி இருந்தனோ உங்களுக்கு தெரியாது, நம்ம ஒரு நாள் அதெல்லாம் ரிவீல் பண்ணுவோம். நான் பாஸ்ட்ல எப்படி இருந்தனோ அவங்களுக்கு தெரிய போறது. ஸோ இதெல்லாமே நாங்க ரிவீல் பண்ணும்போது இந்த வீடியோவோட மீனிங் என்னன்னு உங்களுக்கு புரியும். அப்பதான் எங்க கண்டென்ட்டோட இம்பாக்ட் வந்து அதிகமா இருக்கும். நார்மலா எல்லாருமே எல்லாமே பண்ண முடியும் அப்படின்றது தான் எங்களோட பேஸ் கண்டென்ட்டோட ஒரு தீம். அப்படி இருக்கிறப்போ நீங்க யாராவது உங்களை பாடி ஷேம் பண்றாங்க அப்படின்னா அதில் வந்து நீங்க அஃபெக்ட் ஆகும்போது அதுல உண்மை இருக்குன்னு நீங்க நினைச்சு நீங்க உங்களை மாத்த ட்ரை பண்ணுங்க. அதுதான் லைஃபே தவிர விக்டிம் மைண்ட் செட்ல உட்காந்து எல்லாரும் பிளேம் பண்ணிட்டு என்னால எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்றது தப்பு. ஏன்னா நாங்க வந்து பாசிட்டிவான மைண்ட் செட்ல போயிட்டு இருக்கோம். நீங்களுமே அப்படிதான், எங்களை பாக்குற நீங்களும் அப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். எங்களுக்கான பிளான்ஸ் வந்து நிறைய இருக்கு. பாசிட்டிவான மைண்ட் செட் உள்ள நிறைய பீப்புள் இது பார்த்தா உங்களுக்கு புரியும். அப்பதான் நீங்க வந்து தனியா இல்ல, உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றப்போ ஒன்னா வந்து ஒரு கம்யூனிட்டி கிரியேட் ஆகும். ஸோ அதுதான் எங்களோட அல்டிமேட் எய்ம். பாடி ஷேமிங்னா நான் இப்படிதான் விக்டிம் மைண்ட் செட்டோட தான் எல்லாரையும் தப்பு சொல்லுவேன், எக்ஸ்கியூஸ் சொல்லி இப்படியே தான் இருப்பேன், டெவலப் ஆக மாட்டேன் அப்படின்னா நீங்க வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இல்ல ரெஸ்பாண்ட் ஹேட் கமெண்ட் கூட கொடுக்கலாம். எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. எங்களோட மெயின் பர்பஸ் என்னன்னா, எங்களை மாதிரி சில பேர் இருப்பாங்க, எங்களோட சின்ன வயசு பசங்க பொண்ணுங்க யாரா இருந்தாலும் சரி, ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்ல இருப்பீங்க. லைஃப்ல இது பண்ணணும்னு ஆசை இருக்கும், ஆனா டவுட் இருக்கும். நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க, அது உங்களுக்கு பயம் கிரியேட் ஆகும். ஆனா அப்படி நீங்க நினைக்கிற யாராவது இருந்தீங்கன்னா நாங்க சொல்றோம், நீங்க வந்து தனியா கிடையாது. உங்களை மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதுவும் மெயினா பெரிய இடத்துல இருக்க சக்சஸ்ஃபுல் பீப்புள் நிறைய பேர் இப்போ நீங்க இருக்கிற ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருந்து தான் வந்திருக்காங்க. நீங்க தனியா இல்ல. ஸோ அதே மாதிரி தான் உங்களோட ஹேட்டர்ஸா இருக்கட்டும் சரி, பாடி ஷேமிங்கா இருக்கட்டும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அவங்க வந்து அவங்களோட ஹேட்ரட் அவங்களுக்கு வந்து எப்படி அவங்களுக்கு லைஃப்ல இருக்க பிரச்சனைகளை மத்தவங்க மேல ஹேட்ரட்ன்ற வழியா அவங்க வெளிப்படுத்துறது, அவ்வளவுதான். அதை வந்து நீங்க அஃபெண்ட் ஆகாம நீங்க விக்டிம் மைண்ட் செட்டுக்கு போகாம யூ பிகம் அ வின்னர். எப்படி ஒரு நெகட்டிவான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து பாசிட்டிவான எடுத்து அதை நான் எப்படி கொண்டு வரேன் அப்படின்னு தான் நீங்க இருக்கணும். மோஸ்ட்லி வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஈஸியா அடுத்தவங்களை பிளேம் பண்ணிடுவாங்க, அடுத்தவங்க மேல தூக்கி பழிய போட்டுருவாங்க. எனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு, எனக்கு இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான், நம்ம என்னைக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறோம், பண்ண மாட்டோம். அவனாலதான் ஒன்கேஸ் ஒருத்தங்க ஒரு வீட்லயே பார்த்து ஒருத்தங்க மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த லைஃப் பிடிக்கலன்றது சொல்றது யாரோட கடமை? அவங்களோட கடமை. கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களால தான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன், உங்களால தான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன், உங்களால என் வாழ்க்கையே போச்சு, உன்னை யாராக அவங்க சொன்னாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறது உன் கையில தான் இருக்கு. நீ பண்ணிக்கிட்டு அவங்களே பிளேம் பண்ணக்கூடாது. என்னைக்குமே நம்ம ஒரு விஷயம் பண்றோம், ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கிறோம்னா நம்ம கையில நம்மளா டிசிஷன் எடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க சொன்னாங்கன்னு நான் எடுத்தேன், என் ஃப்ரெண்டு சொன்னான்னு நான் எடுத்தேன், அவன் இந்த கோர்ஸ் சேர்ந்தான் நான் சேர்ந்தேன், எங்க அம்மா சொன்னாங்கன்னு சேர்ந்தேன் அப்படின்ட்டு கடைசியில மத்தவங்களே பிளேம் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம என்னைக்கு நம்ம லைஃபோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போறோம்னு எனக்கு தெரியல. உங்களோட இண்டிவிஜுவல் லைஃபான பர்பஸே இல்லாம போயிடும். நீங்க வந்து பாடி ஷேமிங்ன்றப்போ உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு விக்டிம் மைண்ட் செட்டோட நீங்க அவங்கள பிளேம் பண்ணிட்டு நீங்களும் டெவலப் ஆகாம இருக்கலாம். இல்ல அப்படின்னா அதுல உண்மை இருக்குன்னு நம்பி நீங்க உங்களை மாத்திக்கலாம். அப்போ வந்து அந்த பாடி ஷேமிங் பண்ணவங்க வாய மூடிட்டு போயிட்டே இருப்பாங்க.